அனைவருக்கும் வணக்கம். இது கிஷோபா அகாடமி கிருஷ்ணன். ஸோ உங்களுக்கு மார்னிங் நம்ம கிஷோபா அகாடமியில் நான் ஒரு வீடியோ பதிவு நான் கொடுத்துருந்தேன். சரிங்களா? அதாவது நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் சைட் பை சைட் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதை வந்து இன்றைக்கே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரிங்களா? எஸ்எஸ்சியில் வந்து பார்த்தோன்னா எம்டிஎஸ் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நாளை மறுநாள் தான் லாஸ்ட் டேட், அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் நாளை மறுநாள். ஓகேங்களா? ஸோ அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் தான் உங்களுக்கு வந்து இங்கே டைப் பண்ணி ஒரு பிக்சர் மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த எக்ஸாம் வந்து தமிழ்லாம் இருக்குமாங்க சார் கேட்டால் கண்டிப்பாக இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எக்ஸாம் லாங்குவேஜ் வந்து பார்த்தோன்னா தமிழ் ப்ளஸ் 13 ரீஜனல் லாங்குவேஜ். ஸோ நீங்கள் தமிழ்லையும் எழுதிக்கலாம். ஓகேங்களா? மொத்தமே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். அந்த என்ன பேட்டர்னுங்க மாதிரி நான் சொல்கிறேன். ஓகே, 2 பேட்டர்னில் செஷன் 1 செஷன் 2 மாதிரி நடக்கும். ரொம்ப ஈஸியாக கவர் பண்ணலாம். நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலும் வந்து பார்த்தோன்னா அதுக்கு செப்பரேட்டாக ஒரு சேனல் கிரியேட் பண்ணிடுறேன். ஏன்னா இதுக்குள்ளே கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். நீங்கள் டிஎன்பிசி படிக்கிறவங்க டிஎன்பிசி அப்படி படிங்க. சைட் பை சைடு உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வேறு என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு ஃபேவராக இருந்துச்சுன்னா அதையும் ட்ரை பண்ணுங்கள். இது ஒன் ஆஃப் த எக்ஸாம் மட்டும்தான். இது மாதிரி நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமோ இல்லை ஏகப்பட்டது இருக்குது. தமிழ்நாடுக்குள்ளேயே நிறைய எக்ஸாம்லாம் வந்து இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி ஏஜ் லிமிட் அதிகமாக இருக்குது சார், எனக்கு ஏஜ் வந்து அதிகமாக இருக்குது சார், நான் எது சார் அப்ளை பண்ணுறது, எனக்கு எந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லையே அப்படிலாம் நினைக்காதீங்க. எதெல்லாம் ஆப்ஷன் இருக்கோ, ஓகேங்களா, வாட் எவர் இட் இஸ், என்னென்ன ஆப்ஷன் இருக்கோ, கவர்மெண்ட் எக்ஸாம்னு இல்லாமல் வேறு வாட் எவர் ஒரு உங்களுக்கான ஒரு வருமானத்துக்கும் சரி, உங்களுக்கான ஒரு வாழ்க்கையினோட அடுத்த வளர்ச்சிக்கும் சரி, என்னென்னலாம் ஆப்ஷன் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணுவோம், நம்ம கைட் பண்ணுவோம். ஓகேங்களா? அதனால் எந்த இடத்துல எங்கேயுமே வந்து சோர்ந்து போகாதீங்க. டிஎன்பிசி ஒரு கண்ணு, இன்னொரு கண்ணு இந்த பக்கமும் நம்ம சுற்றி இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். ஒரு கண்ணு டிஎன்பிசி நோக்கி போகட்டும், இன்னொரு கண்ணு இந்த பக்கம் எந்த பக்கம்லாம் என்னென்னலாம் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு இருக்கோ அதையும் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா ஏஜ் லிமிட் வந்து 18 to 25 கொடுத்துருப்பாங்க. மொத்தம் இதுக்கு வந்து பார்த்தோன்னா எம்டிஎஸ் ஹவால்தார் அப்படிங்கிற மாதிரி 2 எக்ஸாம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா எம்டிஎஸ்க்கு 18 to 25, அது மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓகேங்களா? அதெல்லாம் நான் ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறேன். இதிலே வந்து எனக்கு சின்ன பிக்சரில் எல்லாத்தையும் நான் டீட்டெயிலாக சொல்ல முடியாது. ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும், ஓபிசி கேட்டகரிக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி எஸ்எஸ்சி கேட்டகரியில் இருக்கும். அது நான் செப்பரேட்டாக நான் சொல்கிறேன். இப்போதைக்கு வந்து இந்த டீட்டெயில் வந்து பார்த்தோன்னா ஓரளவு தெரிஞ்சுங்க. ஓகேங்களா? நான் வீடியோ பதிவு செப்பரேட்டாக ஒரு சேனல் கிரியேட் பண்ணி டெலிகிராம் ஒன்று கிரியேட் பண்ணி எக்ஸாம் பேட்டர்லேருந்து எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? அதே மாதிரி இது வந்து பார்த்தோன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக தான் இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி வேக்கண்ட் வந்து பார்த்தோன்னா ஹவால்தாருக்கு வந்து 1075, எம்டிஎஸ்க்கு வந்து பார்த்தோன்னா இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல. வேகன்சி எவ்வளோங்கிறது பின்னாடி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஓகே, நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு வேணால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபுல் டீட்டெயிலும் நான் உங்களுக்கு ஒரு வீடியோ பதிவாக தனியாக ஒரு சேனல் கிரியேட் பண்ணிவிட்டு வரேன். நாளை மறுநாள் லாஸ்ட் டேட்டுங்கிறனால அதனால தான் குயிக்காக நான் வந்து இன்றைக்கி வீடியோ பதில் நான் சொன்னது. இல்லை கொஞ்சம் பொறுத்து கூட நான் பண்ணிக்கலாம். பட் நாளை மறுநாளேங்கனால இந்த ஆப்ஷன் கூட ஏன் விடணும், இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் எது வேணுமோ நீங்கள் பயன்படுத்திங்க. உங்களுக்கு கம்பல்சரி நீங்கள் வந்து இங்கே வந்து பண்ணணும்லாம் கிடையாது. இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. சைட் பை சைட் நீங்கள் படிக்கிற அந்த கண்டென்ட்டுக்கு இதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். நான் இதையும் சைடில் ட்ரை பண்ணி பார்க்குறேன், எழுதி தான் பார்க்குறேன், எப்படி தான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறேனே அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு அதுக்கப்புறம் நிறைய இது சம்மந்தப்பட்ட உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டிஎன்பிசி படிக்கிறவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க மனதில் எப்படி இருக்குன்னு தெரியல. இப்போ இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி நாங்கள் வந்து வெளிப்படுத்துகிறோம். எது வந்து எப்படிங்கிறது ஈஸியாக உங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி சொல்கிறோம். உங்களுக்கு அது வந்து ஓகே அப்படின்னு பட்டுச்சுன்னா நீங்கள் அதை என்ன பண்ணுங்கள், அந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.